Okay, last class DI topic complete பண்ணிட்டோமா? அத பிராக்டிஸ் பேப்பர் கொடுத்தீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் அல்ஜிப்ரா. ஓகேங்களா? அதாவது சிஜிஎல் சிஹெச்எஸ்எல் எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். சிஜிஎல் சிஹெச்எஸ் பொறுத்த வரைக்கும் 3 மார்க்ஸ் உங்களுக்கு கேட்பாங்க. 3 கொஸ்டின் கண்டிப்பா வரும். 3 மார்க் வந்து ஈஸியா ஸ்கோர் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதே எம்டிஎஸ்லாம் எம்டிஎஸ் இதே ரயில்வே எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா அதுல இது வரும். கொஞ்சம் பேசிக்கா கேட்பாங்க. மினிமம் 1 to 3 மார்க்ஸ். மினிமம் ஒரு கொஸ்டின் கண்டிப்பா இருக்கும். சம்டைம்ஸ் ஒரு சில ஸ்டார்ட்ல 2 கொஸ்டினா கேட்கலாம், ஒரு சில ஸ்டார்ட்ல 3 கொஸ்டினாவும் கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ மினிமம் உங்களுக்கு 1 to 3 கொஸ்டின்ஸ் வந்து எம்டிஎஸ் ரயில்வே எக்ஸாம் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் மினிமம் 1 to 3 வரும். இதே சிஜிஎல் சிஹெச்எஸ்ல டயர் 1ல 3 மார்க் வரும். டயர் 2ல பார்த்தீங்கன்னா 3 to 5 மார்க்ஸ் வரும். ஓகேங்களா? டயர் 2ல 3 to 5 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு இந்த டாபிக் வந்து வரும். ஸோ அந்த அளவுக்கு டயர் 2க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? புரிஞ்சதுங்களா? டயர் 2ல உங்களுக்கு 3 to 5 மார்க்ஸ் பக்கம் உங்களுக்கு வந்து எக்ஸாம்க்கு வர டாபிக். ஸோ இந்த டாபிக் பொறுத்தவரை ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் ஒரு 8 to 10 டைப்ஸ் படிப்போம். ஓகேங்களா? ஒவ்வொரு டைப் வைஸ் பார்த்தலாம் 8 to 10 படிப்போம். ஓகேங்களா? அதில் இந்த டாபிக் பார்த்தாலும் உங்களுக்கு ஆல்ரெடி என்னது ஃபார்முலாஸ் வந்து ஃபுல்லாகவே ஃபார்முலா ஓரியன்டாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் என்னன்னா ஃபார்முலா ரிலேட்டடாக தான் நமக்கு இந்த டாபிக் வந்து இருக்கும். ஆனால் நம்ம எல்லா டைப்ஸுமே ஃபார்முலா வித்தவுட் ஃபார்முலா இல்லாமல் தான் ஷார்ட்கட்டில் படிப்போம். ஆனால் நீங்கள் ஃபார்முலா வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ஒரு சில டைம் ஃபார்முலாவே டைரக்ட் கொஸ்டினாவும் கேட்பாங்க. புரியுதுங்களா? ஃபார்முலாவே டைரக்ட் கொஸ்டினா கேட்பாங்க. மெயினாக இந்த ரயில்வே எக்ஸாம்லலாம் அதிகமாக ஃபார்முலாவே டைரக்டாக என்னது உங்களுக்கு கொஸ்டினா கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கும். அதே மாதிரி எம்டிஎஸ் எக்ஸாம்லையும் பார்த்தீங்கன்னா ஃபார்முலாவே டைரக்டாக கொஸ்டின் கேட்பாங்க. ஏன்னா இந்த மாதிரி பேசிக் எக்ஸாமில் ஃபார்முலாவே உங்களுக்கு வந்து டைரக்ட் சம்மாக வரும். ஓகேங்களா? அதனால ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி ஒரு சில டைப் என்னதான் நம்ம எல்லாமே ஷார்ட்கட்டில் படித்தாலும் ஒரு சில டைப்லாம் சால்வ் பண்ணோம்னா இந்த ஃபார்முலா மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரி, ஃபார்முலா மெத்தட் தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? அப்போ ஒரு பர்டிகுலர் பேட்டர்னில் நம்ம ஃபார்முலா வந்து எப்போ மேலே படித்து வச்சுக்கணும். பர்டிகுலர் பேட்டர்னுக்கு என்னது நமக்கு ஃபார்முலா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா அந்த இடத்துல நம்ம ஷார்ட்கட்டில் அப்ளை பண்ணுறத விட ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால ஃபார்முலா வந்து நீங்கள் மஸ்ட் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ 1 by 1 நம்ம ஃபார்முலாஸ் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் a plus b the whole square. சொல்லுங்க பார்க்கலாம் என்ன ஃபார்முலா.
a plus b the whole square na a square plus b square plus 2ab இல்ல a square plus 2ab plus b square சொன்னாலும் ஒண்ணுதான். இதுவே next a minus b the whole square, a minus b the whole square. அப்ப என்ன ஃபார்முலா வரும்? a square plus b square minus 2ab, a square plus b square minus 2ab. Next a square minus b square, very important. Okay ma'am, so ரொம்ப important one. Okay ma'am, என்ன ஃபார்முலா? a square minus b square, என்ன ஃபார்முலா? a plus b into a minus b. Okay ma'am, a plus b into a minus b. இதுக்கு முன்னாடியே ஒரு சில டைம்ல இந்த ஃபார்முலா படிச்சிருப்போம். சிம்பிளிஃபிகேஷன் டாபிக்ல ரேஷனலைஸ்லாம் இந்த மாதிரி ஃபார்முலா அதிகமாக யூஸ் பண்ணியிருப்போம். அதனால நிறைய ஃபார்முலா நிறைய இடத்துல யூஸ் பண்ண தான் செய்வோம். ஃபார்முலா மஸ்ட் தெரிஞ்சுதாகணும். ஆனால் மேக்ஸிமம் ஒரு சில சம்லாம் சால்வ் பண்ணுறோமா வித்தவுட் ஃபார்முலா இல்லாமல் சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலா பாருங்க, a plus b the whole square, a square plus b square இருக்கா? அப்போ இந்த ஏரியா மட்டும் நம்ம வச்சுட்டு இதை இந்த சைடு எடுத்துட்டு வந்துடலாமா? பிளஸ் 2ab. அப்ப a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயரோட ஃபார்முலா என்ன வரும்னு சொல்லலாம்? a plus b the whole square minus 2ab அப்படின்னு சொல்லலாமா? ஆர் அனதர் வேல எப்படி கூட சொல்லலாம்? ஆர் செகண்ட்ல a plus b the whole square தானே இருக்கு. அப்ப minus 2ab இந்த சைடு கொண்டு வந்தா plus 2ab ன்னு கூட சொல்லலாமா? அப்ப a minus b the whole square plus 2ab. ஓகேவா? அப்ப a square plus b square ஓட ஃபார்முலா என்னன்னா a plus b the whole square minus 2ab இல்ல a minus b the whole square plus 2ab. அடுத்தது நெக்ஸ்ட் இதே ஸ்கொயர்ல a plus b plus c the whole square, a plus b plus c the whole square. அப்ப என்ன ஃபார்முலா வரும்? a square plus b square plus c square plus 2 of ab plus bc plus ca. அப்ப a plus b plus c the whole square சொன்னா a square plus b square plus c square plus 2 of ab plus bc plus ca. ஓகேவா? அடுத்தது அப்படியே கியூப்ல பார்த்துடலாமா? ஸ்கொயர் ஃபுல்லா பார்த்துட்டு அப்ப கியூப் a plus b the whole cube. ஃபர்ஸ்ட் கவனிச்சுக்கோங்க, அப்புறம் எழுதலாம். அப்ப என்ன வரும்? a cube plus b cube plus 3ab of a plus b. இதுவே a minus b the whole cube. அப்ப a cube minus b cube minus 3ab of a minus b. ஓகேவா? a cube minus b cube minus 3ab of a minus b. ஓகேங்க. நெக்ஸ்ட் a cube plus b cube. அப்ப என்ன வரும்? a plus b into a square minus வரும் minus ab plus b square. அடுத்தது a cube minus b cube என்ன வரும்? a plus b
இடத்துல a மைனஸ் பின்னு வரும். a மைனஸ் பி a ஸ்கொயர் பிளஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர். நோட் பண்ணிக்கோங்க. இதே கியூப்ல இன்னொரு ஃபார்முலா இருக்கும்ல, இந்த ஃபார்முலா a cube plus b cube plus c cube minus 3ab equal to, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை பேஸ் பண்ணி கண்டிப்பா எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் சிசிஎல் மினிமம் ஒரு क्वेश्चन வந்து 3abc equal to a plus b plus c into a square plus b square plus c square minus ab plus bc plus ca. a plus b plus c bracket போட்டு a square plus b square plus c square minus ab plus bc plus ca, இல்லனா minus ab minus bc minus ca அப்படின்னு கூட சொல்லலாம். மைனஸ் சைனை உள்ள கொண்டு போனீங்கன்னா ஓகேவா? அப்படி இல்லைன்னா என்ன சொல்லலாம், r 1/2 a plus b plus c into a minus b the whole square plus b minus c the whole square plus c minus a the whole square. ஃபார்மேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபார்முலாவை மாற்றிடணும். ஓகேவா? half into a plus b plus c bracketல a minus b the whole square plus b minus c the whole square plus c minus a the whole square. ஓகேவா? இதில் another formula, இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது a plus b plus c equal to 0 இருந்துச்சுன்னா a cube plus b cube plus c cube minus 3abc equal to 3abc. a plus b plus c equal to 0 இருந்துச்சுன்னா abc 3 வேல்யூ ஆட் பண்ணும்போது 0 ன்னு வந்துச்சுன்னா a cube plus b cube plus c cube ஓட வேல்யூ என்ன இருக்கும், ஈக்குவல் டு 3abc இருக்கும். இதுல டைரக்ட் ஃபார்முலாவையும் கேட்பாங்க. மெயினா இந்த ரயில்வே எக்ஸாம்ல இதை பேஸ் பண்ணி அதிகமா क्वेश्चंस கேட்பாங்க. டைரக்டா இந்த ஃபார்முலாவே அப்படின்னு கேட்பாங்க. இதை ரிலேட் பண்ணி சம்ஸும் கேட்பாங்க. ஓகேவா? அடுத்தது
12th one, a power 4 minus b power 4. a power 4 minus b power 4. என்ன வரும்? a square plus b square, a square minus b square. ஓகேவா? அப்ப இத r a square minus b square என்ன சொல்லலாம்? a square plus b square. a square minus b square na a plus b into a minus b ன்னு சொல்லலாமா? ஏன்னா அதிகமா நம்ம ஃபர்ஸ்ட் ஃபார்மேட்டை விட செகண்ட் ஃபார்மேட் தான் அதிகமா யூஸ் பண்ணுவோம். அதுக்காக இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கிறோம். இதுவே a power 6 minus b power 6. அப்ப a power 4 minus b power 4 னா எப்படி எழுதணும்? 4ல half 2வா? 2 வச்சு எழுதணும். அப்ப 6ல half எத்தனை? 3 தானே. அப்ப இது ஃபுல்லா 3 வச்சு எழுதுங்க. அப்ப எப்படி எழுதலாம்னு சொல்லுங்க? a cube plus b cube into a cube minus b cube. அவ்வளவுதான். ஓகேவா? நெக்ஸ்ட் a plus b the whole square minus sorry correct minus a minus b the whole square. அப்ப equal to 4ab. இல்ல சால்வ் பண்ணி பார்த்தா கூட ஓகே தான். a plus b the whole square na a square plus b square plus 2ab, a minus b the whole square na a square plus b square minus 2ab, minus சைன் உள்ள போச்சுனா இந்த plus a square ல minus a square minus b square minus 2ab plus 2ab ஆயிடும். அப்ப இந்த இடத்துல a square b square வந்து கேன்சல் ஆயிருமா? அப்ப 2ab ஆட் பண்ண எவ்வளவு வரும்? 4ab. ஆனா எக்ஸாம் உள்ள உட்காந்து அப்படி சால்வ் பண்றதை விட ஏன்னா மேக்ஸிமம் இதை டைரக்ட் ஃபார்மேட்டாவே கேட்பான். அப்ப இந்த ஃபார்மேட் தெரிஞ்சாவே 4ab எழுதுனா சிம்பிளா முடிஞ்சு போயிடும். ஓகேங்களா? இதெல்லாம் டைரக்ட் क्वेश्चनாவே உங்களுக்கு வரும். டைரக்ட்னா இந்த மாதிரி நம்பரை வச்சு கேட்பாங்க. ஓகேவா? எப்படி கேட்பாங்கன்னா 487 plus 533 the whole square minus 487 minus 533 the whole square இப்படின்னு கேட்டு வச்சிருவாங்க. அப்ப இதை நார்மலா எப்படி சால்வ் பண்ணுவோம்? இப்ப ஃபார்முலாவே போட்டீங்கன்னா a plus b the whole square னா a square. அப்ப 487 the whole square, 533 the whole square plus 2 into 487 into 533 இதை ஃபுல்லா இன்டூ பண்ணி மறுபடியும் செகண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி இன்டூ பண்ணி அதெல்லாம் சால்வ் பண்ணீங்கன்னா எவ்வளவு டைம் ஆகும்? அதுக்கு மேல சிம்பிளா என்ன முடிச்சிடலாம்? 4ab ஃபார்மேட்ல போட்டீங்கன்னா சிம்பிளா முடிஞ்சு போயிடும். அப்ப 4 into 487 into 533 போட்டீங்கன்னா இப்படி ஃபுல் ஃபார்முலா போட்டு சால்வ் பண்ணி வரதும் இதுவும் சேம் ஆன்சரா தான் இருக்கும். ஓகேவா? அப்ப இந்த இடத்துல என்ன ஆகுது? நமக்கு டைம் சேவ் ஆகுது. ஓகேவா? நெக்ஸ்ட் x plus a into x plus b. இது வந்து அல்ஜிப்ரிக் மெத்தட்ல நம்ம யூஸ் பண்றது. அதாவது குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ஃபார்மேட் கொண்டு வர மாதிரி இருக்கும். x plus a into x plus b னா x square plus a plus bx into plus ab. ஓகேவா? நெக்ஸ்ட் x plus a இதே 2 வேரியபிள் 3 வேரியபிள்னா x plus b x plus c equal to x cube plus a plus b plus c
x ஸ்கொயர் x square plus AB plus BC plus CA x plus ABC. ஓகேவா? அப்ப இவ்வளோ ஃபார்முலாஸ் நீங்க தெரிஞ்சிருக்கணும். ஒரு டைம் இதெல்லாம் கோ த்ரூ பண்ணிக்கணும். ஆனால் நம்ம பார்க்க போகிற ஒரு எல்லா டைப்ஸுமே இந்த ஃபார்முலா தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஆனால் அந்த ஃபார்முலா இல்லாத மாதிரி தான் கம்ப்ளீட் பண்ணுவோம். ஓகே, வித்தவுட் ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் தான் சால்வ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन மூவ் பண்ணிடலாமா? நோட் பண்ணிக்கோங்க. டைப் 1 எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन give x plus 1 by x equal to 7. Then the value of x cube plus 1 by x cube is. அப்போ என்ன சொல்லியிருக்காங்க? x plus 1 by x equal to 7னா x cube plus 1 by x cubeோட வேல்யூ என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த டாபிக்ல ஷார்ட்கட்டை தெரிஞ்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஆனால் இதில் நிறையா டைப்ஸ் இருக்கும். கேட்குற விதம் ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்டாக கேட்பாங்க. நம்ம எல்லாமே நம்ம வந்து இதில் தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் இதை நம்ம நார்மலாக ஃபார்முலா மெத்தடில் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் ஷார்ட்கட்டில் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு நம்ம 1 by 1 பார்த்துடலாம். அப்போ நார்மலாக என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? x cube plus 1 by x cube இருக்கா? உடனே எப்படி ஃபார்முலா திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவோம்? ஸோ இந்த இடத்துல என்ன ஃபார்முலா நம்ம திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவோம்னா a cube plus b cubeன்னு திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அப்படி a cube plus b cube ஃபார்முலால போட்டிங்கன்னா என்ன ஆகுன்னு பாருங்க. அப்போ ஃபார்முலா என்ன? a plus b into a square minus ab plus b square இருக்குமா? அப்ப இந்த ஃபார்மேட்டுக்கு நம்ம கொண்டு வர a plus b கூட இது a plus b ன்னு எடுத்துக்கலாம். ஆனா இந்த ஃபார்மேட் கொண்டு வர முடியுமா? இந்த ஃபார்மேட்டை நம்ம கொண்டு வர முடியாது. அப்ப இந்த ஃபார்முலாவே இதை யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? அப்ப என்ன ஃபார்முலால தான் யூஸ் பண்ணணும்? a plus b the whole cube. இந்த ஃபார்முலால தான் நீங்க என்ன பண்ணணும்? இதை வந்து அப்ளை பண்ணணும்.
ஓகேவா? என்ன ஃபார்மேட்ல அப்ளை பண்ணணும்? a cube, sorry, a plus b the whole cube. அப்ப ஃபார்முலா என்ன? a cube plus b cube plus 3ab of a plus b. இதான ஃபார்முலா. ஓகேவா? இந்த ஃபார்முலால தான் நீங்க என்ன பண்ணணும்? அப்ளை பண்ணணும். அப்ப இங்க a b ன்னு 2 வேல்யூஸ் இருக்கு, அதை எடுத்துக்கணும்ல. அப்ப இதை தான் நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? a plus b equal to 7. ஏன்னா நம்ம கொடுத்தது ஃபுல்லா a b x y எப்படினா கொடுப்போம், அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம மாத்திக்கணும் வேரியபிள. ஃபார்முலா இப்படி இருக்குன்னா x y கொடுத்தா என்னால அப்ளை பண்ண தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. எப்படி கொடுத்தா அந்த லெட்டருக்கு ஏத்த மாதிரி சேஞ்ச் பண்ணணும். அப்ப வந்து a ஓட வேல்யூ என்ன? x, b ஓட வேல்யூ என்ன? அப்ப a equal to x, b equal to 1/x. அப்ப எங்கெல்லாம் a இருக்கோ அங்கெல்லாம் x போடுங்க, எங்கெல்லாம் b இருக்கோ அங்க என்ன போடுங்க? 1/x போடுங்க. அப்ப x plus 1/x the whole cube equal to x cube. இங்க 1/x cube ன்னு போட்டீங்கன்னா அப்ப 1 cube 1 தான், x cube ஆயிரும், plus 3 into x into 1/x of x plus 1/x. ஓகேவா? x plus 1/x. அவ்வளவுதானே? இதுக்கப்புறம் இதை சிம்பிளிஃபை பண்ணி எடுத்துலாமா? x plus 1/x the whole cube equal to x cube plus 1/x cube plus இந்த x ஐயும் கட் பண்ணிடலாமா? அப்ப 3 of x plus 1/x. ஓகேவா? அடுத்தது இப்ப நமக்கு வேல்யூ தெரியும்ல, x plus 1/x ஓட வேல்யூ 7 சொல்லிட்டு அதை இங்க அப்ளை பண்ணிடலாமா? அப்ப 7 கியூப். இதுதான் நம்ம என்ன பண்ணணும்? ஃபைண்ட் பண்ண வேண்டிய ஏரியா. இதானே கேட்டிருக்காங்க. x cube plus 1/x cube 3 into x plus 1/x மறுபடியும் எவ்வளவுதான்? 7 தான். அப்ப 7 கியூப் என்ன? 343 equal to x cube plus 1/x cube plus 21. நெக்ஸ்ட் இது இந்த சைடு வந்து என்ன ஆக போகுது? மைனஸ் ஆகத்தானே போகுது. அப்ப 343 minus 21 equal to x cube plus 1/x cube. அப்ப x cube plus 1/x cube ஓட ஆன்சர் என்ன? 223. அப்ப ஆன்சர் 323. ஸோ இவ்வளோதான் ஆன்சர். ஓகேவா? நோட் பண்ணிக்கணும். ஆனா அப்படி ஃபார்முலால யூஸ் பண்ணுங்கிற நீட் இல்ல, ஷார்ட்கட்லயே போடலாம். ஃபர்ஸ்ட் எப்படி நான் இந்த மெத்தட் தெரியும்.
எப்படி ஷார்ட்கட்ல சால்வ் பண்றதுன்னு பார்த்துலாமா? இதே சம எப்படி ஷார்ட்கட்ல சால்வ் பண்றது? என்ன கொடுத்துருக்காங்கன்னா x plus 1 by x equal to 7 x cube plus 1 by x cube தானே கேட்டிருக்காங்க. இதோட வேல்யூ தான் கேட்குறான். அப்போ என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இங்க கொடுத்துருக்கிற வேல்யூ எடுத்துக்கோங்க. என்ன வேல்யூ? 7. ஃபர்ஸ்ட் அதை எடுத்து எழுதிக்கோங்க. இது என்ன டைப்னு பாருங்க. இது கியூபா ஸ்கொயரா? ஏன்னா கியூபுக்கு ஸ்கொயருக்கு தான் ஃபார்முலா இருக்கு. பவர் 4, பவர் 5, பவர் 6, பவர் 7 இது மற்றது எது வந்தாலும் கியூப் ஸ்கொயருக்கு ஏற்ற மாதிரி ஃபார்முலாவை ஸ்ப்ளிட் பண்ணி மறுபடியும் அந்த மெத்தடை யூஸ் பண்ணணும். ஓகேவா? அப்போ கியூப்னா கியூப் போடுங்க, ஸ்கொயர்னா ஸ்கொயரை போடுங்க. இது கியூப் தானே கேட்டிருக்காங்க, அப்போ என்ன போட்டுருணும்? பவர்ல கியூப். ஓகேவா? அடுத்து இங்க என்ன சைன் பாருங்க. என்ன சைன்? பிளஸ் சைன். இங்க இருக்கிற சைனுக்கு ஆப்போசிட் சைனை போட்டுக்கோங்க. அப்ப பிளஸ்க்கு ஆப்போசிட் மைனஸ். இந்த பவர்ல இருக்கிற வேல்யூவை அப்படியே எழுதுங்க. பவர்ல 3 இருக்கு, அப்ப 3 எழுதுங்க. இதே ஸ்கொயரா இருந்தா 2 இருக்கு, அப்ப 2 எழுதுங்க. இன்டு கொஸ்டின்ல கொடுத்த வேல்யூவை இன்டு பண்ணுங்க. கொஸ்டின்ல என்ன வேல்யூ கொடுத்திருக்காங்க? 7 இன்டு பண்ணுங்க. அப்ப 343 minus 21. அப்ப ஆன்சர் 322. அவ்வளவுதான் ஆன்சர். ஸோ இவ்வளவுதான் இதுக்கான ஷார்ட்கட். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண, அந்த நம்பர் எடுத்துக்கோங்க. கியூப்னால கியூப் போடுங்க, ஸ்கொயர்னா ஸ்கொயர் போடுங்க. கொஸ்டின்ல என்ன சைன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, அந்த சைனுக்கு ஆப்போசிட் சைனை போடுங்க. தென் இந்த பவர்ல இருக்க 3 அப்படியே எழுதுங்க. என்ன என்ன நம்பர் கொஸ்டின்ல இருக்கோ அதை இன்டூ பண்ணிடுங்க. ஓகேவா?
நெக்ஸ்ட் கொஸ்டின் நோட் பண்ணிக்கலாம். If x plus 1 by x equal to 5, 4 எடுத்துக்கோங்க. Then find, இது எல்லாமே இப்போ நீங்கள் ஃபைன் பண்ண போறீங்க. என்னென்ன ஃபைன் பண்ணணும்னா இதில் எல்லா டைப் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஒன் x square plus 1 by x square. Second, x cube plus 1 by x cube. Third, x power 4 plus 1 by x power 4. Fourth, x power 5 plus 1 by x power 5. Fifth, x power 6 plus 1 by x power 6. Sixth, x power 7 plus 1 by x power 7. Seventh, x minus 1 by x. இந்த 7 கொஸ்டினுக்கு இப்போ ஆன்சர் பண்ண போகிறோம். ஓகேவா? புரியுதுங்களா? இந்த 7 டைப்புக்கு இப்போ ஆன்சர் நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். இதில் எது வேணாலும் கேட்பாங்க. இந்த ஒரு டைப் கண்டிப்பாக வரும். ஓகேங்களா? இந்த டைப்ல இருந்து கண்டிப்பாக சிஹெச்எஸ்எல் சிசிஏல ஒரு கொஸ்டின் வரும். ஆனால் இதே டைப்பில் தான் வரும்னு சொல்ல முடியாது. இதே நம்ம டிஃப்ரெண்டாக நம்ம படிப்போம். அதில் ஏதாவது ஒன்று வந்து சிஹெச்எஸ்எல் சிசிஎல்ல கண்டிப்பாக ஒன்று வரும். ஓகேவா? இந்த டைப் 1 ஃபுல்லாகவே இதுதான் நம்ம படிக்க போகிறோம். இந்த டைப் 1ல பார்க்க போகிற எல்லா மெத்தடுமே இதே தான். ஆனால் இதையே டிஃப்ரெண்டாக மாடிஃபை பண்ணி நம்ம பார்ப்போம். ஓகேவா? இதே டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் படிப்போம். ஆனால் ஷார்ட்கட் எல்லாமே இப்போ நம்ம இந்த 7ல் நம்ம படிக்கிற ஷார்ட்கட் தான் இதில் ஃபுல்லாகவே நம்ம எல்லா டைப்லையும் பார்க்க போகிறோம். இதில் ஏதாவது ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வரும். ஓகேவா? சரி, இப்போ ஆன்சர் பண்ணிடலாமா? அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கான ஆன்சர் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 by x ஸ்கொயரா? அதுக்கான ஆன்சர் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? கிவன் நம்பரை ஸ்கொயர் டைப்ல அப்போ ஸ்கொயர் போட்டுருங்க. தென் பிளஸ்னா ஆப்போசிட் சைன் மைனஸ் போட்டுருங்க. பவர்ல இருக்க 2 அப்படி எழுதணுமா? ஸ்கொயர் டைப்ல அந்த பவர்ல இருக்க 2 எழுதுனதோட ஸ்டாப் பண்ணிடணும். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்ணக்கூடாது? கொஸ்டின்ல கொடுத்துருக்க நம்பரை இன்டூ பண்ணிடக்கூடாது. ஓகேவா? இவ்வளவுதான் ஸ்கொயர் டைப்ல சால்வ் பண்ற மெத்தட். அப்ப 16 minus 2 அப்ப எவ்வளவு? 14. அப்ப 14ங்கிறது எதோட ஆன்சர்? x square plus 1 by x square. அது மெத்தடோட எழுதிடுறேன். அப்ப ஃபர்ஸ்ட் ஒன்னு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க? 4 ஸ்கொயர் டைப் தானே, ஸ்கொயர் பண்ணிருங்க. பிளஸ்னா மைனஸ் சைன் போட்டு 2 எழுதிருங்க. இதோட ஸ்டாப் பண்ணிருங்க. அப்ப 16 minus 2 அப்ப எவ்வளவு? 14. 14ங்கிறது எதோட வேல்யூ? x square plus 1 by x square ஓட வேல்யூ. ஓகேவா? இவ்வளவுதான் இதோட ஆன்சர். செகண்ட் ஒன் நீங்க ஆன்சர் பண்ணுங்க. செகண்ட் தான் தெரியும்ல? செகண்ட் ஒன் என்ன? 4 கியூப் டைப். அப்ப பவர் 3 பிளஸ்னா மைனஸ். இந்த பவர்ல இருக்கிறது அப்படியே எழுதணும். இன்டூ கொஸ்டின்ல கொடுத்த நம்பர் இன்டூ பண்ணணும். கொஸ்டின்ல என்ன நம்பர் கொடுத்துருக்கான்? 4. அப்ப இன்டூ 4. அப்ப 4 கியூப் 64. 3 into 4 12. அப்ப எவ்வளவு? 52வா? எதோட ஆன்சர் 52? x cube plus 1 by x cube equal to 52. ஓகேவா? அடுத்தது fourth type answer, third type answer பண்ணிடலாமா? third type என்ன கேட்டிருக்காங்க? x power 4. x power 4னா என்ன அர்த்தம்?
இதுக்கான மீனிங் இந்த இடத்துல எழுதிக்கோங்க. x ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் தான் என்னது x பவர் 4. x ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? அதாவது x பவர் 4 ஓட மீனிங் என்னன்னா x ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். அப்ப என்ன பண்ணுங்க, ஸ்கொயர் மெத்தட் இப்ப ஸ்கொயர் ஷார்ட்கட் படிச்சோம்ல, அதை 2 டைம்ஸ் அப்ளை பண்ணுங்க. அவ்வளவுதான் என்னது எக்ஸ் பவர் 4க்கான ஆன்சர். ஏன்னா பவர் 4 பவர் 5 பவர் 6லாம் ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது. ஸ்கொயர் கியூப் தான் நீங்க ஃபார்முலா மெத்தட்ல போட்டாலும் அப்படிதான் போடணும். ஃபர்ஸ்ட் ஒரு டைம் ஸ்கொயர் ஃபார்முலா போட்டு அடுத்த டைம் ஸ்கொயர் ஃபார்முலா திருப்பி போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அப்ப அதே தான் ஸ்கொயருக்கான ஷார்ட்கட் நமக்கு இங்க தெரியுமா, ஃபர்ஸ்ட் மெத்தட்லயே படிச்சோம்ல, அதை 2 டைம்ஸ் அப்ளை பண்ணுங்க. அதான் என்னது எக்ஸ் பவர் 4. ஏன்னா எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். அப்ப எக்ஸ் ஸ்கொயர் தெரியும், மறுபடியும் அந்த கிடைச்ச ஆன்சருக்கு மறுபடியும் இன்னொரு டைம் ஸ்கொயர் மெத்தட் போடுங்க. அவ்வளவுதான் எக்ஸ் பவர் 4. அப்ப என்ன நம்பர் 4ஆ? அப்ப என்ன பண்ணணும், 4 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் பண்ணிக்கணும், பிளஸ்னா மைனஸ் சைன் போடணும், 2 எழுதணும். அப்ப 16 மைனஸ் 2 14ஆ? 14ங்கிறது எதோட ஆன்சர் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயரா? ஆனா நமக்கு தேவையானது என்ன, எக்ஸ் பவர் 4 பிளஸ் 1 பை எக்ஸ் பவர் 4ல மறுபடியும் இதே ஆன்சர்ல இந்த ஆன்சர் வந்து ஸ்கொயர் மெத்தட்ல போடுங்க. அப்போ 14 ஸ்கொயர் பண்ணிக்கணும், பிளஸ்னா மைனஸ் சைன் போட்டுக்கணும், இந்த 2வை எழுதிக்கணும், அதோட ஸ்டாப் பண்ணிடணும்ல. அப்ப 196 மைனஸ் 14 194ஆ? அப்ப இதான் இதோட வேல்யூ எக்ஸ் பவர் 4 பிளஸ் 1 பை எக்ஸ் பவர் 4. ஓகேவா? நோட் பண்ணிக்கணும். கிளியர்? அப்ப ஸ்கொயர் மெத்தட் 2 டைம்ஸ் போடுங்க. அவ்வளவுதான் எக்ஸ் பவர் 4 மெத்தட். இந்த 7 மெத்தடையுமே எப்படி சால்வ் பண்ணணும் தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சம் போடும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது 4th டைப். என்ன டைப்? எக்ஸ் பவர் 5 பிளஸ் 1 பை எக்ஸ் பவர் 5 தானே கேட்டிருக்காங்க. அப்ப எக்ஸ் பவர் 5னா என்னன்னா எக்ஸ் கியூப் இன்டு எக்ஸ் ஸ்கொயர். ஸோ ஷார்ட்ஸ் அண்ட் இன்வெர்சஸ் ரூல் படிச்சிருக்குமா? பேஸ் சேமா இருக்கு, பவர் டிஃபரெண்டா இருக்கு. அப்ப ரெண்டே ஆட் பண்ண என்ன கிடைக்கும், எக்ஸ் பவர் 5ஆ? ஓகேவா? ஆனா இத ஃபார்முலா மெத்தட்ல போடும்போது நேரடியா இன்டூ பண்ண மட்டும் எக்ஸ் பவர் 5 வராது, அது கூட ஒரு ப்ராசஸ் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். அப்ப என்ன பண்ணணும்னு பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன போட்டுடலாம், கியூபோட ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இன்டூ ஸ்கொயரோட, ஏன்னா எக்ஸ் கியூப் எக்ஸ் ஸ்கொயர் தானே, எக்ஸ் கியூபோட ஷார்ட்கட் இன்டூ ஸ்கொயரோட ஷார்ட்கட், அதுக்கப்புறம் ஒரு ப்ராசஸ் பண்ணணும், அது என்னன்னு சொல்றேன். அப்ப எக்ஸ் கியூபோட ஷார்ட்கட் போடலாமா? கியூபோட ஷார்ட்கட் ஃபர்ஸ்ட் ஸ்கொயரோட ஷார்ட்கட் கூட போடுங்க. அப்ப 4 ஸ்கொயர் பண்ணணும், பிளஸ்னா மைனஸ், இந்த பவர்ல இருக்க 2வை எழுதிடணும், இன்டூ கியூபுக்கான ஷார்ட்கட்டா 4 கியூப் பண்ணணும், பிளஸ்னா மைனஸ் சைனை போடணும், இந்த 3 எழுதணும், கொஸ்டின்ல கொடுத்த நம்பரை இன்டூ பண்ணணும். அது கூட என்ன பண்ணணும்னா மறுபடியும் இங்க என்ன சைன் பிளஸ்ஸா, அப்ப அதுக்கு ஆப்போசிட் சைன் மைனஸ் சைனை போட்டுட்டு இங்க இருக்கிற வேல்யூவை ஃபைனலி அப்படியே ரைட் பண்ணிடணும். ஓகேவா? என்ன சைன், சைன் மாத்திரம்ல அங்க இருக்கிற சைனை பார்த்து அங்க என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூவை ஃபைனலி அப்படியே ரைட் பண்ணிடணும். ஓகேவா? இவ்வளவுதான் எக்ஸ் பவர் 5க்கான மெத்தட். அப்ப 16 மைனஸ் 2 14ஆ? 64 மைனஸ் 12 52வா? மைனஸ் 4ஆ? சால்வ் பண்ணிட்டோம்னா 14 into 52 728. அப்ப 724ஆ? இது இதோட ஆன்சர்
x power 5 plus 1 by x power 5. Okay. அடுத்து நெக்ஸ்ட் பார்க்கலாமா? x பவர் 6 x பவர் 6னா x ஸ்கொயர் the whole cube என்னது x பவர் 6 அப்ப என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் ஸ்கொயர்க்கான ஷார்ட்கட் போடுங்க. கிடைச்ச ஆன்சர்ல கியூப். இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. எக்ஸ் கியூப் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் வேற. தனித்தனியா ஃபைண்ட் பண்ணி ரெண்டு இன்டூ பண்ணணும். இங்க எக்ஸ் ஸ்கொயர் பண்ணுங்க, ஸ்கொயருக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சு அந்த ஆன்சரை வச்சு கியூபுக்கான ஆன்சர் ஷார்ட்கட்டை போடுங்க. ஓகேவா? நீங்க ஃபர்ஸ்ட் கஷ்டமா இருக்குன்னா கியூபை ஃபர்ஸ்ட் போட்டு அதுக்கப்புறம் ஸ்கொயர் கூட போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் கியூப் போட்டீங்கன்னா சின்ன நம்பரா இருக்கும், கியூப் ஈஸியா போட்டுடலாம். அப்புறம் வந்து அதுல ஸ்கொயர் மெத்தட்னா ரொம்ப சிம்பிளா இருக்கும். அதனால எப்பவுமே கியூப் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணிட்டு அப்புறம் ஸ்கொயர் அப்ளை பண்ணுங்க, ஈஸியா இருக்கும். அதாவது இது எப்படி கூட ரீரைட் சொல்லலாம், எக்ஸ் கியூப் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? பார்த்துலாமா? எத்தனாவது? 5th. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், கியூபுக்கான ட்ரிக் போட்டுலாமா? 4 கியூப் பண்ணணும், மைனஸ் 3 எழுதணும், இன்டூ கிவன் நம்பரை இன்டூ பண்ணணும். ஓகேவா? அப்ப 64 மைனஸ் 12 எவ்வளவு வரும்? 52வா? இப்ப என்ன கிடைச்சிருச்சு? எக்ஸ் கியூப் பிளஸ் 1 பை எக்ஸ் கியூப். இதுக்கப்புறம் இந்த வேல்யூ ஸ்கொயருக்கான ஷார்ட்கட் போட்டோம்னா பவர் 6 ஆயிரும்ல, அதான மீனிங். எக்ஸ் கியூப் பை இன்டூ 2 போட்டீங்கன்னா பவர் 6 ஆக போறது இல்ல, அதான் அந்த இடத்துல மீனிங். அப்ப மறுபடியும் இங்க ஸ்கொயருக்கான ட்ரிக் அப்ளை பண்ணிடலாமா? அப்ப 52 ஸ்கொயர் மைனஸ் 2 பிளஸ்னா மைனஸ், இந்த 2 அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணிடணும். 52 ஸ்கொயர் இங்க ஷார்ட்கட்ல தெரியும்ல, சிம்பிளிஃபிகேஷன்ல படிச்சிருக்கோம்ல. 2 ஸ்கொயர் 4, 5 into 2 10, 10 டபுள் பண்ணா 20, 20 0 பேலன்ஸ் 2, 5 ஸ்கொயர் 25, 2 சேர்த்தீங்கன்னா 27. ஏன்னா இந்த இடத்துல கியூப் அப்ளை பண்றீங்கன்னா கியூப் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இதே ஸ்கொயர்னா ஷார்ட்கட்ல ஈஸியா போட்டுடலாம். அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் கியூப் பண்ணிட்டு அடுத்து ஸ்கொயர் பண்ண சொன்னேன். எப்படி பண்ணாலும் ஃபைனல் ஆன்சர் சேமா தான் வரும். அப்ப இது வந்து எதோட வேல்யூ? எக்ஸ் பவர் 6 பிளஸ் 1 பை எக்ஸ் பவர் 6. ஓகேவா? நெக்ஸ்ட் மூவ் பண்ணிடலாமா? அடுத்து 6th டைப் பண்ண எக்ஸ் பவர் 7 பிளஸ் 1 பை எக்ஸ் பவர் 7. அப்ப கவனிங்க, எக்ஸ் ஸ்கொயர் இன்டு எக்ஸ் பவர் 5 என்ன வரும்? எக்ஸ் பவர் 7. ஓகேவா? அப்ப இதுதான் அடுத்தது அப்ளை பண்ண போறோம். அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்கொயருக்கான ஷார்ட்கட், தென் பவர் 5க்கான ஷார்ட்கட், ஆனா அதுக்கப்புறம் ஒரு பேலன்ஸ் ஒன்று பண்ணணும். ஓகேவா? இந்த ஆட் நம்பர்ல வந்தாவே பேலன்ஸ் பண்ற மாதிரி, இந்த மாதிரி சர்ச் ரூல் அப்ளை பண்றீங்கனாவே ஸோ அந்த இடத்துல பேலன்ஸ் பண்ணணும்.
அப்ப என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் 4 ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் கண்டிருக்கு அப்ளை பண்ணிடலாமா? 4 ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர் கண்டிருக்கு அப்ளை பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் எது கண்டிருக்கு அப்ளை பண்ணணும்? பவர் 5. பவர் 5 எப்படின்னு கேட்டிருக்கூடாது. ஆல்ரெடி இப்பதானே பவர் 5 படிச்சோம். பவர் 6க்கு முன்னாடி பவர் 5 படிச்சோமா? அப்ப பவர் 5 னா என்ன பண்ணிருக்கணும்? எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப் ரெண்டை இன்டூ பண்ணி பிளஸ்னா மைனஸ் சைனை போட்டு அந்த நம்பரை மைனஸ் பண்ணி அதுக்கப்புறம் வேற என்னது ஃபைனலி ஒரு மைனஸ் சைனை போட்டு ஃபைனலி அப்ளை பண்ணணும். ஏன்னா ஸ்டெப்புக்குள்ள ஸ்டெப் வந்து உங்களுக்கு வந்து இன்க்ளூட் ஆகுது. ஓகேவா? பவர் 5க்கு தனியா படிச்சோம்ல, அப்ப என்ன பண்ணணும்? அகைன் என்ன பண்ணிருக்கணும் இந்த இடத்துல? எக்ஸ் பவர் 5 னா எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ எக்ஸ் கியூபா. அப்ப மறுபடியும் ஸ்கொயர் 4 ஸ்கொயர் மைனஸ் 2 இன்டூ 4 கியூப் 3 இன்டூ 4. ஓகேவா? அதுக்கப்புறம் பிளஸ்னா மைனஸா, அது ஒரு 4ஆ. இதுக்கப்புறம் மைனஸ் எவ்வளவு போட்டிருக்கணும்? இந்த பவர் 7க்காக வெளியில ஒரு -4 போட்டிருக்கணும். ஓகேவா? அப்ப இது எவ்வளவு வரும்? 14ஆ? ஆல்ரெடி எக்ஸ் பவர் 5க்கு என்ன ஆன்சரை கண்டுபிடிச்சிருந்தோம் சொல்லுங்க? 2702ஆ? 724ஆ? எழுத்தா 2702. 724. அதுக்கப்புறம் மைனஸ் எவ்வளோ? ஒரு 4. ஏன்னா இந்த ரிசல்ட் ஃபுல்லா சேர்ந்ததுதான் 724. ஓகேவா? அப்ப இதை 14 இன்டூ பண்ணிடலாமா? $10,136 -4 போட்டீங்கன்னா 10,132. அப்ப இதான் இதோட வேல்யூ எக்ஸ் பவர் 1/x பவர் 7. ஓகேவா? 7th one. எக்ஸ் பிளஸ் 1/x இருந்ததா, அது அப்படியே சைனை மட்டும் மாத்தி என்ன பண்றான்? எக்ஸ் மைனஸ் 1/x கேட்டிருக்கான். அப்ப எப்படி இந்த மாதிரி, ஏன்னா நிறைய டைம் அந்த மாதிரி சைன் மாத்திர சிச்சுவேஷன் வரும். இது வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். எக்ஸ் பிளஸ் 1/x தெரியும். அப்ப எக்ஸ் மைனஸ் 1/xனா என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த சைன் மாத்திர மெத்தட்னா ரூட் போட்டுக்கோங்க. என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? 4. அதை ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. என்ன சைன் பிளஸ், அதுக்கு ஆப்போசிட் சைன் மைனஸை போட்டுக்கோங்க. 4ங்கிறது டிஃபால்ட்டா எழுதணும். எல்லா சம்லையுமே 4 தான் எழுதணும். இந்த டைப் வந்தாவே சைன் மாத்திர டைப்னாவே 4 தான். இது டிஃபால்ட் வேல்யூ, அதாவது கான்ஸ்டன்ட் வேல்யூ. டிஃபால்ட்டை விட கான்ஸ்டன்ட் வேல்யூ அப்படின்னா அது மாறவே மாறாது. எல்லா சம்முக்கும் 4 தான். ஓகேவா? அப்ப எவ்வளோ? 16 - 4 √12. √12னா 3 × 4ஆ? அப்ப 2√3. இதான் என்னது? எக்ஸ் மைனஸ் 1/x. ஓகேவா? புரியுதுங்களா? இவ்வளவுதான் இந்த 7 டைப்ஸ். இப்போ இந்த 7ஐயுமே நீங்க ஒரு சம்ல அப்ளை பண்ணுங்க. அதுக்கப்புறம் டிஃப்ரெண்டா பார்க்கலாம். ஏன்னா ஒரே வேல்யூனா ஆல்ரெடி யூஸ் பண்ணது மறுபடியும் யூஸ் பண்ண மாதிரி இருக்கும்.
டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் கொடுத்து உங்களை ஒர்க் அவுட் பண்ண வைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு பாயிண்ட் என்ன தெரிஞ்சிருக்குன்னா, இதோட வேல்யூஸ்லாம் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும். இப்ப எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1/x², இது எப்பவுமே எப்படிதான் இருக்கும்? பிளஸ்ல மட்டும்தான் இருக்கும். இது எப்படி இருக்காது? x² - 1/x² இருக்காது. அதாவது பவர் ஈவன் நம்பர்ல வர பவர் இருக்கிற வேல்யூலாம் பிளஸ்ல மட்டும்தான் இருக்கும். இது x³ + 1/x³. இது எப்படி கூட இருக்கலாம்? x³ - 1/x³ கூட இருக்கலாம். இப்படி இருக்கலாம், இந்த ஃபார்மட்ல இருக்கலாம். இப்ப நீங்க இதுல கவனிக்க வேண்டிய பாயிண்ட், இப்ப இது கேக்குறாங்கன்னா இங்க x + 1/x கொடுத்து இது கண்டுபிடி, இதா வரும். x - 1/x இருக்கலாம், இதா வரும். ஓகேவா? x + 1/x கொடுத்து இது கேட்டால் ஓகே தான். x - 1/x கொடுத்து இது கேட்டால் ஓகே தான். ஆனா இங்க x³ + 1/x³ என்னதான் இருக்கணும்? x + 1/x³ கொடுத்தாதான் இதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். இதுல போய் என்ன பண்ண முடியாது? x - 1/x கொடுத்து இந்த ஃபார்மேட்டை கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா மைனஸ் இருந்துச்சுன்னா மைனஸை கியூப் பண்ணா என்ன ஆயிரும்? மைனஸ் ஆயிரும், பிளஸ் ஆகாது. மைனஸ் இன்ட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ்னா என்ன? பிளஸ் தானே. அதனால இந்த இடத்துல மைனஸ்க்கு மாற்ற முடியாது. அப்ப கியூப்ல இங்க பிளஸ்ஸா இருந்தா அங்கேயும் பிளஸ்ஸா தான் இருக்கணும், இங்க மைனஸா இருந்தா இங்கேயும் மைனஸா தான் இருக்கணும். புரியுதுங்களா சொல்ற ஃபார்மேட்? மைனஸ்ல இருந்து தான் இங்க மைனஸ் ஃபார்மேட்டுக்கு சேஞ்ச் பண்ண முடியும். ஸ்கொயர்ல இங்க மைனஸே வராது, பிளஸ் தான் வரும். அப்ப பிளஸ்ல இருக்கலாம், இது பிளஸ்ல இருக்கலாம், மைனஸ்ல இருக்கலாம். அப்ப இதுல இருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட் என்ன? அப்ப இப்ப அடுத்தது சொல்லுங்க. அப்ப x⁴ + 1/x⁴, இது போய் மைனஸ்ல வருமா? வராது. அப்ப இதோட டைப் இங்க என்ன இருக்கலாம்? x + 1/x கொடுத்தால் ஓகே தான், x - 1/x கொடுத்தால் ஓகே தான். இதே x⁵ - x⁵ என்ன எப்படி கொடுத்துருக்கணும்? x + 1/x கொடுத்துருக்கணும். இதுவே இது மைனஸ்ல வருமா வராதா? மைனஸ்ல வரும். இப்படி இருந்தா என்ன கொடுத்துருக்கணும்? x - 1/x கொடுத்துருக்கணும். இதுல போய் மாத்தி கொடுத்துடக்கூடாது. மாத்தி கொடுத்தா நீங்க என்ன பண்ணணும்? இப்ப இந்த டைப்லயே வச்சுக்கோங்க. இப்ப இப்படி கேட்கறான், x - 1/x = 5. அப்ப x⁵ + 1/x⁵ = what அப்படின்னு கேட்கறாங்க. இந்த பவர் ஆடு டைப்பா இருக்கும்போது, பவர் ஆடு டைப்பா இருக்கும்போது இங்க இருக்கிற சைன் என்னதான் இருக்கணும்? இங்க என்ன சைனோ அதே தான் இருக்கணும். அதான் இதுல சிம்பிளா சொல்ல வேண்டிய பாயிண்ட் என்ன, பவர்ல ஆட் நம்பர் இருக்கு அப்படின்னா அங்க என்ன சைனோ அதே தான் கொஸ்டின்லயும் இருக்கும். சேம் சைனா தான் இருக்கணும், டிஃபரண்ட் சைனா வந்துடக்கூடாது. பவர் ஈவன் நம்பரா இருக்கும்போது இங்க என்ன சைன் இருந்தாலும் பரவாயில்ல, இங்க என்ன சைனா வேணாலும் இருக்காது, பிளஸ் தான் இருக்கும். ஆனா இது எப்படி வேணாலும் இருக்கலாம், பிளஸ்ஸா இருக்கலாம், மைனஸாவும் இருக்கலாம். அப்ப இங்க என்ன இருக்கு? x - 1/x தானே இருக்கு. ஆனா இங்க என்ன கேட்டிருக்கான்? பிளஸ்ல கேட்டிருக்கானா? அப்ப என்ன நமக்கு வேணும்? x + 1/x தானே வேணும். மாத்துறது தெரியும்ல, லாஸ்ட் டைப் 7th டைப் அதானே படிச்சோம். அப்ப என்ன பண்ணிருக்கணும்? நீங்க ஷார்ட்கட்டா அப்ளை பண்ணணும். √5² மைனஸ்னா பிளஸ் போடுங்க, டிஃபால்ட் வேல்யூ 4 எழுதுங்க. 25 √29. இதான் எதோட வேல்யூ? x + 1/x. இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க? இந்த மெத்தடுக்கு மூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? புரியுதுங்களா சொல்ற பாயிண்ட்? இதான் பிளஸ்னா மைனஸா மாத்துறது, மைனஸா பிளஸ்ஸா மாத்துறது 7th டைப் படிச்சோம். இந்த மாதிரி சமயத்துல தான் இந்த பாயிண்ட் நமக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? அப்ப பவர்ல ஆட் டைப், ஓகேவா? பவர்ல ஆட் நம்பர் இருந்தா என்ன சைனோ அதே சைன் தான் நம்ம கொஸ்டின்லயே இருக்கணும். பவர்ல ஈவனா இருக்கும்போது பிளஸ்ஸா தான் இருக்கும், மைனஸ் வரவே வராது. அப்படின்னா பிளஸ்ஸா இருந்தா இங்க பிளஸ் இருக்கலாம், மைனஸ் இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். எதை வச்சு இருந்தாலும் அந்த ஃபார்மேட்டுக்கு மாற்ற முடியும். ஓகேவா? இதான் நெக்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட்ஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஒரு क्वेश्चन தரேன். இந்த டைப் இருந்துச்சுன்னா x + 1/x இருக்கலாம், x - 1/x இருக்கலாம். இது இப்படிதான் இருந்தாகணும். x - 1/x இது இப்படிதான் இருந்தாகணும்.
இந்த டைப் கோட் மட்டும் ரொம்ப லென்த்தா போகும். இதுவும் 2 கிளாஸ் 3 கிளாஸ் வரும். இது ஒரே டைப். ஏன்னா இதே நம்ம மல்டிபிள் பேட்டர்ன் கவர் பண்ணுவோம். கண்டிப்பா ஒரு சம் வரும். ஓகேவா? மல்டிபிள் பேட்டர்ன் கவர் பண்ணுவோம். இதே கொஞ்சம் லென்த்தா போகும். மற்ற டைப்னா சிம்பிளா முடிச்சிடும். சின்ன சின்னதா தான். ஓகே, இப்போ கொஸ்டின் என்னன்னா x plus 1 by x equal to 5 இருந்துச்சுன்னா மற்றது எல்லாமே ஃபைன் பண்ணுங்க. அந்த சொன்ன 7மே ஃபைன் பண்ணுங்க. ஸ்பீடா கால்குலேட் பண்ணுங்க. 7 10 figures solve பண்ணுங்க.
முடிச்சிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் 5 ஸ்கொயர் பிளஸ்னா மைனஸ் 2 எழுதணும், அதோட ஸ்டாப் பண்ணிடணுமா? அப்போ 25 மைனஸ் 2 23, அதாவது எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1/x ஸ்கொயர். செகண்ட் அடுத்தது கியூப் டைப்பா 5 கியூப் பண்ணணும், பிளஸ்னா மைனஸ் போகணும், 3 எழுதணும், கொஸ்டின்ல கொடுத்த நம்பரை இன்க்ளூட் பண்ணணும். அப்போ 125 மைனஸ் 15 110, அப்போ எக்ஸ் கியூப் பிளஸ் 1/x கியூப். தேர்ட் ஒன் தேர்ட் ஒன்ல 5 சாரி தேர்ட் ஒன் பவர் 4 தானே, அப்போ 5 ஸ்கொயர் மைனஸ் 2, ஃபர்ஸ்ட் எவ்வளோ வருது 23 வருது, அடுத்தது 23 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2, அப்போ 529 மைனஸ் 2 527 x power 4 plus 1/x power 4. அடுத்தது fourth one பவர் 5 டைப்பா, அப்போ ஸ்கொயர் டைப்பு கியூப் டைப்பு அதுக்கப்புறம் மைனஸ் 5 போட்டுருணும். அப்போ 5 ஸ்கொயர் மைனஸ் 2, அடுத்தது 5 கியூபு
minus 3 into 5 minus 5 அப்போ எவ்வளோ 23 இதை சால்வ் பண்ணால் 1110 minus 5 3 5 2 0 minus 5 2525 இதான் என்ன எக்ஸ் பவர் 5 ப்ளஸ் 1 பை எக்ஸ் பவர் 5 ஓகேவா நெக்ஸ்ட் ஃபிஃப்த் டைப்பு எக்ஸ் பவர் 6 அப்போ எக்ஸ் கியூப் ஃபஸ்ட்டு போட்டுடலாம் 5 cube minus 3 into 5 அப்போ 110 தெரியும் 110 the whole square minus 2 அப்போ 121 minus 2 அப்போ 12098 தான் எக்ஸ் பவர் 6 1 by எக்ஸ் பவர் 6 அடுத்தது சிக்ஸ்த் டைப்பு எக்ஸ் பவர் 7 ஃபஸ்ட்டு ஸ்கொயர் 5 ஸ்கொயர் மைனஸ் 2 அடுத்து கியூப் டைப்பா கியூப் சாரி பவர் 5 டைப்பா அப்போ மறுபடியும் ஸ்கொயர் மெத்தட் போட்டிருக்கணும் அதுக்கப்புறம் கியூப் மெத்தட் போட்டிருக்கணும் மைனஸ் எவ்வளோ 5 போட்டிருக்கணும் அதுக்கப்புறம் வெளியில் மைனஸ் 5 போட்டிருக்கணும் அப்போ ஸ்கொயர் டைப்கான ஆன்சர் 23 பவர் 5 டைப்கான ஆன்சர் 2525 minus 5 58275 minus 5 அப்போ 58270 செவன்த் டைப் ஃபர்ஸ்ட் ரூட் போட்டுக்கோங்க இங்கே இருக்க நம்பர் ஸ்கொயர் பண்ணுங்க ப்ளஸ்னா மைனஸ் சைனை போடுங்க டிஃபால்ட்டாக 4 போட்டுக்கோங்க 221 சாரி எக்ஸ் மைனஸ் 1 பை எக்ஸா இது எக்ஸ் பவர் 7 ம் ம் பவர் 5க்கு இது பவர் 7க்கு ஒரு மைனஸ் 5 போட்டுக்கணும் வெளியே ஓகேவா 5 58075 வருதா எது சொல்றீங்க இதா அதான் 58070 ஓகேவா அடுத்தது z minus 1 by z equal to 14 z squared plus 1 by z squared என்ன சொல்லுங்க எவ்வளோ அப்போ என்ன பண்ணணும் 14 ஸ்கொயர் பண்ணணும் மைனஸ் நான் ப்ளஸ் சைனை போடணும் இந்த 2 எழுதணும் அதோட ஸ்டாப் பண்ணிடணும் 196 plus 2 198 ஓகேவா
y minus 1 by y equal to 8 na y cube minus 1 by y cube என்ன? ஆன்சர் அப்போ 8 கியூப் பண்ணணும் மைனஸ்னா ப்ளஸ் சைன் போட்டுருக்கணும் 3 எழுதணும் இன்டூ 8 பண்ணணும். நெக்ஸ்ட் ஒரு சில கொஸ்டின் கொடுக்குறேன் அது ஃபுல்லாக சால்வ் பண்ணுங்க. இதெல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. இது ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணணும் இப்போ. ஓகேவா? நோட் பண்ணிட்டீங்களா? இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இது ஃபுல்லாக சால்வ் பண்ணிவிட்டு கிளம்பிக்கோங்க. ஆன்சர் அடுத்த கிளாஸ் சொல்கிறோம்.
பேலன்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸ் கண்டினியூ பண்ணலாம்.